அவனுக்கெல்லாம் மழை பெய்ய மாட்டேன். அந்த முச்சந்தில 2 பேர் இருக்கிறான், அவன் மட்டும்தான் நல்லவன். அங்க மட்டும்தான் மழை பெய்ய, மழை பெய்யறது இல்ல. நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் மழை என்கிறது மறை. எல்லாருக்காகவும் இந்த நீர் ஓடுகிறது. அப்படி கீழ்பவானி வாய்க்கால் தண்ணீர் கடைமடை பகுதி வரை செல்ல வேண்டும். தான் பயணிக்கிற பகுதிகளில் இருக்கிற நிலங்களை எல்லாம் வளப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்துல தான் கீழ்பவானி வாய்க்கால் கட்டப்பட்டது, வெட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இது ஒண்ணு அரசியல்வாதிகளோ அரசியல் தலைவர்களோ உருவாக்கினது அல்ல. கீழ்பவானி வாய்க்கால் எங்கள் சொந்தங்களே சொந்த காசை போட்டு கீழ்பவானி வாய்க்காலை உருவாக்கினார்கள். பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் அதிலே விளைந்து பயிரிக்கிறது. ஈரோடு, சித்தோடு, வெள்ளோடு பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்தில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வந்து குஞ்சு பறிக்கிறது. இதற்கு காரணம் அந்த கீழ்பவானி வாய்க்காலின் கசிவு நீரில் வளர்ந்த மரங்கள். அந்த மரங்களிலே கூடு கட்டி வாழத் தொடங்குகிறது பறவைகள். பறவை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பூமி தாய் கொஞ்சம் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்கிறாள் என்று பொருள். ஆங்காங்கே வளர்ந்து கிடக்கிற மரங்கள் எல்லாம் நாம் விதைத்ததல்ல. நான் என் கண்ணுக்கு எதிரே ஒரு மரம் இருக்கிறது, அரச மரம். யாராவது அரச மரத்தை நட்டு வச்சீங்களா? அந்த பக்கம் ஆலமரம் இருக்கிறது, யாராவது ஆலமரத்தை நட்டு வைத்தோமா? இல்லை. பறவைகள் நட்டது, வளர்த்தது. பறவைகளின் எச்சத்தில் தான் இந்த ஆலமரமும் அரச மரமும் வேப்ப மரமும் வளர்ந்தது. பறவைகள் தான் இந்த தமிழ் நிலத்தை பச்சை பசும் ஜோலைகளாக மாற்றியது. அந்த பறவைகள் வாழ வேண்டிய அந்த நிலத்தில் தண்ணீர், கசிவு நீர் பட்டால் மரங்கள் வளரும், பறவைகள் வளரும். பறவைகள் வளர்ந்தால் மரங்கள் வளரும், மரங்கள் வளர்ந்தால் மழை பொழியும், மழை பொழிந்தால் பூமி செழிக்கும், பூமி செழித்தால் இந்த மண்ணின் மக்கள் செழிப்போடு வாழ்வார்கள். இது எப்படா முடிச்சு கட்டுறதுன்னு பார்த்து இந்த சோத்து மூட்டைங்க ஒரு திட்டமிடுறான். இது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே கீழ்பவானி வாய்க்காலில் காங்கிரீட் தளம் பதிக்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. மக்களின் எதிர்ப்பை பார்த்துவிட்டு அம்மையார் ஜெயலலிதா கைவிட்டு விடுகிறார். அதன் பிறகு மீண்டும் ஐயா கலைஞர் கருணாநிதியும் முன்னெடுக்கிறார், கைவிட்டு விடுகிறார். அதன் பிறகு இடைச்செருகளாக தவழ்ந்து போன எங்க சித்தப்பா எடப்பாடி தெரியாதனமா அந்த திட்டத்தை கொண்டு வந்துடுறாரு. ஜெயலலிதா ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் எது கொண்டு வந்தாலும் நான் நிறைவேற்ற மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கீழ்பவானி வாய்க்கால்ல காங்கிரீட் பதிப்பதை மட்டும் உறுதியாக நிற்கிறது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கிறாராமா, நாங்க பாக்குறோம் பேக்குறோம்னு. நீ பாரு, காங்கிரீட் தளம் போடு, நான் பேத்து எடுத்துறேன். நாங்க பேத்துட்டு போயிருவோம். எந்த மூளை உள்ளவனாவது ஒரு முட்டா பைய கூட செய்ய மாட்டான் வாய்க்கால்ல காங்கிரீட் போடுற வேலையை. 2 கரைகளையும் வளப்படுத்த வேண்டும் என்றால் கரை ஓரங்களில் மரங்களை நட்டான். நாமெல்லாம் வரலாற்றில் பச்சிருப்போம். கரை ஓரங்கள்ல சோழன் ஆட்சி காலத்துல, பல்வேறு ஆட்சி மன்னர்கள் ஆட்சி காலத்துல, காளிங்கராயர் ஆட்சி காலத்துல எல்லா பக்கமும் கரைகளின் இருபுறங்களிலும் மரங்களை நட்டார்கள் என்று படித்திருப்போம். ஏன் கரையில மட்டும் நட்டான்? ஆற்றங்கரைகளில் மரம் நட்டது எதற்காக என்றால் கரைகளை வலிமையாக வேர்கள் பற்றி பாதுகாக்கும் என்பதனால். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத சோத்து மூட்டைகள் கரைகளில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு பல்லாயிரக்கணக்கான மரங்கள், பாரம்பரியமிக்க மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு அதிலே காங்கிரீட் போடுறேங்கிறான். மூளை கட்டவை செய்வானா? மூளை இருக்கிறவ செய்வானா? இங்கு மூளை இருந்தாதான் ஆட்சி வேற மாதிரி நடக்குமே. மூளை இல்லாதவர்கள் கையில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்து விட்டு என் மக்கள் கையேந்தி நிற்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது. கீழ்பவானி வாய்க்காலில் காங்கிரீட் தளம் பதிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை. கடைமடை பகுதி வரை நீர் செல்வதை உறுதிப்படுத்துவதற்கு வசதியாக நாங்கள் 2 கரைகளையும் வளப்படுத்தி கொடுக்கிறோம். எல்லோருக்கும் தண்ணீர் கொடுக்கிற வேலையை செய்கிறோம். நாங்கள் எங்களுக்குன்னு போராடல. நல்ல புரிஞ்சுக்குங்க. வயல்களில் நாங்க தண்ணி பாய்ச்சணும், வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சணும், நெல்லு வளரணும், தண்ணி பாய்ச்சணும். கூடவே வரப்புகளில் புல்கள் எல்லாம் முளைச்சு வருது. புல்கள் வளர்ந்தது, மாடு சாப்பிடுது. அதுபோலதான் புல்லுக்கு, நெல்லுக்கென்று பாய்ச்சிய நீர் கொஞ்சம் புல்லுக்கும் பாயற்றுமே என்பது போல் இங்கே கரைகளில் இருக்கிற மரங்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் போராடினோம்.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பதிப்பிற்க இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க போகிறோம் என்று சொன்ன இயற்கை சுற்றுச்சூழல் பாசறை அணியின் கார்த்திகேய சேனாதிபதி அவர்களின் 37 ஏக்கரா நிலமும் இந்த கீழ்பவானி வாய்க்காலின் பாசனத்தின் மூலம் பயன்பெறுகிறது. இப்ப எங்களுக்காகவும் போடல, இந்த சோத்து மூட்டைகளுக்காகவும் போராட வேண்டி இருக்குது. நாங்க அவனுக்கு சேர்த்து நாங்க தான் போராடுறோம். அட வட்டமலக்கரை அணைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. இவன் 50 ஆண்டு கால பாரம்பரியங்கிறான், 60 ஆண்டு கால பாரம்பரியங்கிறான். திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துச்சுங்கிறான். குறைந்தபட்ச வட்டமலக்கரை அணையை வலுப்படுத்தி கொடுக்க முடியல. திரும்புற பக்கம் எல்லாம் சீம கருவேல மண்டி கிடக்குது. இந்த பூமி தாயை நேசிக்கிற எவனொருவனும் இந்த வேலை செய்ய மாட்டான். கருவேல மரங்களை அகற்றிவிட்டு அங்கே நீர் செறிவுற்று மையமாக அதை மாற்றுவதற்கு அமராவதி அணையில் இருந்து ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து வட்டமலக்கரை அணையை மேம்படுத்துவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்குகிற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது எங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன் தெரியுமா? நாங்கள் இந்த பூமி தாயை பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். நாங்கள் நேசிப்பது வெறும் வாக்குக்காக உங்களை நேசிக்கல, எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக உங்களை நேசிக்கிறோம். கொஞ்சம் எங்களையும் நேசிச்சிருங்க. எங்கள்கிட்ட இருந்து விவசாய சின்னத்தை புடுங்கிட்டா நாங்க விவசாய சின்னம் புடுங்கினா புடுங்கிட்டு போறோம். என் மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க ஒளி வாங்கி தேவைப்படுகிறது என்று நாங்கள் நினைச்சோம். தெரிஞ்சோ தெரியாம தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்தையே கொடுத்துருச்சுங்க. இது சாதாரண ஒளி வாங்கி இல்லைங்க, சீன புரட்சிக்கு வித்திட்ட ஒளி வாங்கி. மதிப்புமிக்க புரட்சியாளர்கள் சேகுவாராவும் பிடல் கேஸ்ராவும் தாங்கி பிடித்த ஒளி வாங்கி. அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக போரிட்ட பெருமகன் முத்துராமலிங்க தேவர் கையிலே தவழ்ந்த ஒளி வாங்கி. நான் கல்லாத கல்வியை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் கற்றிருக்க வேண்டும் என்று போராடிய பெருமகன் பெருந்தலைவர் காமராசர் கையில் இருந்த அந்த ஒளி வாங்கி எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஒரு போரை தொடங்கி இருக்கிறோம். இந்த பூமி தாயை எவனுக்காகவும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. எங்கள் நிலத்தின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக எங்கள் ஐயா பெருமைக்குரிய இந்த நிலத்தின் மன்னன் எம் மகன் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையார் வழியில் நின்று நாங்கள் போராடுகிறோம். இங்கே வரி வசூலிக்க வருகிறான் மைசூர் மகாராஜாவினுடைய வாரிசுகள். வாரிசுகள் எங்கே வந்து வரி வசூலிக்க வருகிறாய்? இது எங்கள் நிலம், எங்கள் தாய் நிலம். என் நிலத்தில் இருந்து ஒத்த பைசாவை கூட எடுத்துட்டு போக விடமாட்டேன். எல்லாவற்றையும் என்னிடம் கொடு, என் மக்களிடம் கொடு என்று பிடுங்கி கொடுத்த பெருமகன் எங்கள் பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை. ஐயா, நீங்கள் பிடுங்கி கொண்டு விட்டீர்களே, எங்கள் மைசூர் மன்னனிடம் எப்படி நாங்கள் பதில் சொல்வது என்று கேட்கிறார்கள். சொல்லுங்கள், நன்றாக போய் சொல்லுங்கள். சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை இருக்கிறான். அவன் எங்களை அழித்து பிடுங்கி கொண்டு விட்டான் என்று பெருமையாக போய் சொல்லுங்கள். அது அவன் சொன்னது போலவே இந்த நிலத்தின் உரிமையை பாதுகாக்க வருவது திராவிடமாகட்டும், ஆரியமாகட்டும், ஆட்டுக்குட்டி அண்ணாமலையாகட்டும், எல்லாரையும் கிழிச்சு தொங்க விடாம விட போறதில்லை. அண்ணாமலையினுடைய தோளை உரிச்சி நல்லா பாத்துங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வேட்பு மனுவை கூட சரியா பதிவேற்று தெரியாத ஒரு கூமுட்ட அண்ணாமலை ஐபிஎஸ் படித்ததாக பொய் சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிற ஏமாற்று பேர்வழி அண்ணாமலை, அத்தோடு மட்டுமில்லாமல் மணல் மாபியாக்களிடம் கமிஷன் பெற்ற அண்ணாமலையின் முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சிட்டு தான் போவாங்க. நினைக்கிறேன் நீ அண்ணாமலை, மிஸ்டர் அண்ணாமலை, இந்த மேற்கு மண்டலத்தில் எங்கள் பெரும்பாட்டன்கள் காளிங்க ராயனும் எங்கள் பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையும் வாழ்ந்த இந்த நிலத்தில் ஒரு காலத்திலும் இந்த மணி ஆட்டிக்கிட்டு உண்டை கட்டி வாங்கி தின்னுக்கிட்டு மசுமாட்டு மூத்திரம் குடிக்கிற பாரதிய ஜனதா வளரவே வளராதுடா, வராது. உனக்கு என்ன தத்துவம் இருக்கு, என்ன லட்சியம் இருக்குது, என்ன கொள்கை இருக்குது? ஒன்னு செய் ஸ்ரீராம் கோஷம் முழக்கம், இன்னொன்னு என்ன இருக்குது? பார்த்து மாத்தாக்கி ஜே, அடுத்தது பசுமாடு, அதுக்கு அடுத்தது பசுமாட்டு மூத்திரம் நல்லா குடிப்பான். மூத்திரம்லாம் இந்த மூத்திரம் குடிக்கி இந்த மண்ணில் இருந்து விரட்டாமல் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அகலப் போவதில்லை, ஓய போவதில்லை. இந்த நிலத்தின் உரிமைக்காக உறுதியோடு போராடுவதற்கு
இங்கே அறுவை சிகிச்சை செய்தாவது இந்த நிலத்தை காப்பாற்றிவிட வேண்டும் என்று எங்கள் மதிப்புமிக்க மருத்துவர் கார்மேகத்தை களத்தில் இறக்கி இருக்கிறோம். நீங்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். நாம் வாழ்ந்தது போல ஒரு வாழ்க்கையை, நமது அப்பனும் ஆத்தாலும் வாழ்ந்தது போல ஒரு வாழ்க்கையை, எமது பாட்டனும் பாட்டியும் வாழ்ந்தது போல ஒரு இயற்கை சூழலுள்ள அமைதியான வாழ்க்கையை எமது பிள்ளைகளுக்கும் எமது பேரை பிள்ளைகளுக்கும் விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் நமது குரலை தாங்கி நிற்கிற ஒளி வாங்கிக்கு வாக்கு செலுத்துங்கள். 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க. வாக்கு எந்திரத்துல 5வது இடமா 4வது 1 2 3 4வது இடத்துல கார்மேகம் ஐயாவினுடைய ஒளி வாங்கி சின்னம் இருக்கிறது. வாக்கு செலுத்துங்கள். வருகிற 10ஆம் தேதியோடு இந்த தமிழர் நிலத்திற்கு பிடித்திருக்கிற பிணி அகரட்டும். நாம் தமிழர் வென்றால் இந்த தமிழ் நிலத்தில் அது சரித்திரம். திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் காங்கிரசும் வென்றால் அந்த நிமிடத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பிடித்துவிடும் தரித்திரம் என்பதை சொல்லி 10 தடவை பாடை வராது. படிக்க கிடக்கும் புலிகே தமிழா, செத்து மடிதல் ஒருமுறை தானடா, சிரித்துக் கொண்டே செருக்கலம் வாடா என்கிற ஈழத்து கவிஞரின் வரிகளை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சரவணன்.